வண்ணங்கள் வேறாயினும் எண்ணங்கள் ஒன்றாவதால் இங்கு நாள்தோறும் கூடும் சுகமே. பாசத்தோடு வாழ்வோம் பிரிவில்லை என்றுமே, அன்பின் வேடந்தாங்கள் உள்ளமே. பெண் என்ற சொல்லில்லாமல் உலகமும் ஏது, நீ இன்றி எந்தன் வாழ்வில் புகழ் ஏது. பாசத்தோடு வாழும் பிரிவில்லை என்றுமே, அன்பின் வேடந்தாங்கள் உள்ளமே. அக்கா அங்க இருந்தாலும் இந்த வீட்டை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பா. காலையில ஃபோன் பண்ணி கண்ணை எந்திரிச்சிட்டானா அத்தைக்கு மாத்திரை கொடுத்தியான்னு ஒரு 10 தடவை கேட்டுட்டா. அப்புறம் இப்ப என்ன டிஃபன், மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா. காலையில இருந்து 3 ஃபோன் அத்தை. நைட்டுக்குள்ள 30 ஃபோனாவது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவளே இப்பதான் தடவையா அங்க போயிருக்கா. அதுவும் நீ இருக்கிற தைரியத்துல தான் போயிருக்கா. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீ வர புதுசா எதுவும் கொண்டு வந்துடாத. ஆமா, கடை என்னாச்சு? முடிவு ஏதாச்சும் தெரிஞ்சுதா? இல்லத்த, கடையெல்லாம் மூட சொல்லி கவர்மெண்ட் சொன்னதுனால கடையை மூடி இருக்கும். ஓஹோ, எப்ப திறக்க முடியும்னு ஏதாவது தெரியுமா? தெரியல அத்த, அது எதுவும் இன்னும் தகவல் வரல. ஆனா நாளாகும்ல. கடையை இப்படி அடைச்சா எவ்வளவு நஷ்டமாகும்ல. இப்ப அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அத்த. அதை விட நாமளும் நம்ம கிட்ட வரவளும் பாதுகாப்பா இருக்கணும். அதுவும் சரிதான், ஆனா எல்லாம் வீணா போற பொருள் வேற, அதான் பயமா இருக்கு. நாம என்ன காய்கறியா விக்கிறோம், மளிகை சாமான் தானே. அப்படிலாம் வீணா போவாத அத்த, கொஞ்ச நாள் இருக்கும். பயமுடுத்தாதீங்க எல்லாரும். இங்க வேற. ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபனு? என்ன வேணும் உனக்கு? எப்படியும் இட்லியை தான் சுட்டு தருவீங்க, தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் கேக்குற? ஒரு சேஞ்சுக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாமா? உப்புமா பண்ணவா? ஐயோ, கொன்னுடாதீங்க என்ன. நீங்க இட்லியே பண்ணுங்க. அப்புறம் அண்ணி வைக்கிற அந்த கார சட்னி வேணும். பண்றேன்டா, பண்றேன். ஏமா, நல்ல வேலைம்மா, எனக்கு முன்னாடி நீ 3 அண்ணனுங்களை பெத்த. இல்லைன்னு வச்சுக்கவேன், ஒரு அண்ணி ஊருக்கு போனா அப்புறம் நான் பட்னி தான் கிடக்கணும். டேய், எல்லாரும் இன்னில இருந்து வீட்டுல இருப்பாங்கல்ல? ஆமா, நீங்க, நானு, ஜீவா, கதிரு, கண்ண, அத்தை 6 பேர் இருப்போமா? அப்புறம் உங்க அப்பா அம்மா வேற, மொத்தம் 8 பேரு. 8 பேருக்கு சமைக்கணுமா? ஏங்க இப்படி கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிய? ஐயோ, இல்ல இல்ல, உங்க அப்பா அம்மான்னு நான் தனியால கணக்கு போடல. சும்மா எத்தனை பேருக்கு சமைக்க போறோம்னு கால்குலேட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருந்தீங்கன்னா போதும். உங்களை தனியா சமைக்க விட்டா அப்புறம் நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன் நீங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னா? யார் சொல்ல போறா? உங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா? எங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. இல்லங்க, நீங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தனியா சமைச்சிடுறீங்க. இந்த பொண்ணு அப்படியே ஜாலியா இருக்கு பாத்தியா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. நீங்க தான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமேங்க. பிரெக்னெண்டா இல்லனா மட்டும் இவ சமைச்சு கிழிச்சிருவாளா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? வம்புக்குன்னு வந்து கேக்குறிய பாத்தியலா? சும்மா கேட்டுங்க. ஆமாங்க, இட்லி வச்சு சாம்பார் மட்டும் வச்சா பத்தாதா? சட்னியும் வைக்கணுமா? எப்பவுமே நாம அப்படிதானங்க வைப்போம். இன்னைக்கு ஒரு நாள் சேஞ்சுக்கு சாம்பார் மட்டும் வச்சா என்ன? அதே சாம்பார மத்தியானத்துக்கு வச்சுக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொரியல் மட்டும் வச்சா போதும்ல? ஏங்க, அவ எல்லாம் பாவம், எப்பயாதான் வீட்டுல இருக்கா. இன்னைக்கு வீட்டுல நல்லபடியா சாப்பிட்டுமே. நாம நல்லா சமைப்போங்க, அவங்க பாவம்ல. எப்படிங்க?
அதுக்குன்னு இவ்வளவு ஐட்டமும் 3 வேளைக்கும் சமைக்கிறது கஷ்டம் இல்ல. என்னங்க நீங்க புதுசா நடக்கிற மாதிரி கேக்குறீங்க? டெய்லி இந்த மாதிரி வீட்ல இப்படி ஒரு சமையல் நடக்கிறதும் சாப்பிடுறதும் வழக்கம் தானுங்க. அப்போல்லாம் அவங்க இருந்தாங்க, இப்பதான் அவங்க இல்லையே. இப்ப தெரியுதா அவ அருமை? ஆமாங்க. இந்நேரத்துக்கு எனக்கு 3 ஜூஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க பாருங்க, ஒண்ணு கூட கொடுக்கல. ஐயோ ஏங்க, நான் போட்டு வச்சேங்க. ஐயோ குடுக்க மறந்துட்டேங்க. இதோ இருங்க, இது தரேன், இந்தாங்க. ஐயோ, நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க நிஜமாவே போட்டுட்டீங்களா? ஆமாங்க, அக்கா காலையிலேயே ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஜூஸ் கொடுக்க சொல்லி சொன்னா. நான் போட்டு வச்சேன், ஆனா கொடுக்க மறந்துட்டேன். ஓஹோ, சரி சரி. நான் வேணா அந்த ஆனியன் கட் பண்ணவா? ஆ, பாவம் மீனாவோட கண்ணு கலங்கும், வேணான்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, நான் வேணா இந்த பூண்டை உரிக்கவா? ஆ, வேணாம் வேணாம் வேணாம், என் விரல் எரியும் இல்லைங்க. வேணாம் வேணாம். ஏங்க, நீங்க ஒன்னும் செய்யாம பேசாம இருங்க போதும். ஏங்க, வீட்ல யாராவது கேட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லுங்க, சரியா? இல்லைன்னா அவ்வளவுதான், உங்களை மட்டும் தனியா வேலை வாங்கினேன்னு என்ன திட்டுவாங்க. வெளியில ஏதோ உங்களை கேட்கறதுக்காகவே எல்லாரும் கியூல நிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஜூஸ குடிங்க. ம். ஆனா பாவம் இல்லைங்க, அவங்க எவ்வளவு வேலை செய்வாங்க. ஒரு நாள் ஒரு வேளை அவங்க இல்லைன்னு போதுதான் நமக்கு அவங்க அருமை தெரியுது. ஆமாங்க, ஏதோ நமக்கு ஒரு 2 நாள் இதுக்கே நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எத்தனை வருஷமா சமைச்சுக்கிட்டு இருக்கா. பாவம் தாங்க அவங்க. அவங்க வந்த உடனே எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க்ஸ் சொல்லணுங்க. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க சண்டை போடாம இருந்தாலே போதும். ஆ, அதுவும் ஒண்ணு இருக்கு. நானு அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் தாங்க நினைக்கிறேன். அவங்க வந்ததும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா, அப்ப அப்படியே ஏதோ சண்டை போட்டுறேன். முதல்ல என் வாயை வச்சுட்டு நான் சும்மா இருக்கணுங்க, அப்பதான் எல்லாம் சரியாகும். எனக்கு கொடுத்துதுங்க, நான் தக்காளியாவது கட் பண்றேன். ஏங்க பாத்து. ஓ ஆ, ஏங்க சேலை தடுக்கி விட்டுருச்சுங்க. ஏங்க, உங்களதான் ஒன்னும் செய்ய வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. பக்கு பக்குன்னு இருக்குங்க. உங்களை பாத்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கே. ஏங்க, நீங்க பேசாம இருங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, கூச்சப்படாதீங்க, நான் செய்யறேன். அது சரி. சரிண்ணா, நீங்கள் இறக்கி விட்டு போயிருங்க. அடுத்த ஆர்டர் எப்போன்னு சொல்கிறேன். கடை அடைச்சிருக்குல்ல, இப்போ என்ன தேவைப்படும், அடுத்து என்னன்னு ஒன்றும் தெரியல. நான் சொல்கிறேன். நான் அண்ணன் கதிர்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்கிறேண்ணே. சரிண்ணா. ஆ, ஓகே. ஏண்ணே, யாருண்ணே? குடவுனில் அரிசி மூட்டை வந்திருக்காமா, இறக்கியிருக்கா கடை. காசு கொடுக்க வேணாமா? அதான் அக்கௌண்ட்டில் அவருக்கு போட்டு வரேன்னு சொல்லிட்டேனே. அடுத்து என்னன்னு ஒன்றும் தெரில, ஒரே குழப்பமாக இருக்கு. அவங்க வேற கடையை மூட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம மூடிட்டோம். நமக்கு ஏற்கனவே ஸ்டாக் இருக்கு, புதுசாகவும் ஸ்டாக் வந்திருக்கு. நம்ம புதுசாக வந்த ஸ்டாக்கு பணத்தை கொடுத்துறோன்னு வேற சொல்லிட்டோம். ஏற்கனவே வச்சிருந்த ஸ்டாக்கே இன்னும் விற்கல. 2-3 நாள் கடையை மூடி வச்சிருந்தோன்னு வச்சுக்கேன், எம்பிட்டு நஷ்டம் வருமோ தெரில. அதை நினச்சாதான் பயமாக இருக்கு. அண்ணன்ட்ட பேசுனியா? அண்ணனுக்கு தான் தெரியும்ல. அண்ணன் ஏதோ அண்ணி கூட அவங்க வீட்டில் இருக்கு. அண்ணியோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. நான் எதுவும் பேசிக்கலண்ணா. அண்ணனுக்கு தான் நல்லா தெரியுமே. அண்ணன் தானே பணத்தை கொடுக்க சொல்லிச்சு. நான் அப்பவும் கேட்டேன், விற்காம ஏன்ன பணத்தை கொடுக்கணும்னு கேட்டேன். அதை விட்றா பார்த்துக்கலான்னு சொல்லிருச்சு. இது ஒரு பக்கம்னா, நம்ம பாட்டுக்கும் கடையை திறக்காம மக்கள்லாம் எப்படி பொருள் வாங்குவாங்கன்னு தெரியல.
எல்லாரும் வாங்கி நிறைய வச்சுக்க முடியாதுல்ல. அது வேற இருக்குல்ல, கடையை வேற எப்போ திறப்பீங்கன்னு ஃபோன் மேலே போகணும். திறக்கவே கூடாதுன்னு லோக்கலில் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பேசாம கடைக்கெல்லாம் யாரும் வர வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு அத்தியாவசியமாக கேட்குறவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் கொடுத்துருவோம். என்ன சொல்ற? நானும் அதே யோசிச்சுட்டு இருக்கேன். வேணாம் வேணாம், அதெல்லாம் ரிஸ்க்கு. அதுக்காக அப்படியே அம்போன்னு விட்டுற முடியுமாடா? எல்லாரும் நம்மளை நம்பி இருக்கிறவங்கடா. தப்பாயிடும். அவங்க அரிசி பருப்பெல்லாம் எல்லாமே என்ன செய்வாங்க? அண்ணன் சொல்கிறதும் சரிதான், நீ சொல்கிறதும் சரிதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆண்டவா, இது என்ன கொடுமைனே தெரியலையே. என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நான் பிறந்த இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒன்று நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஏதோ மழை வரும் புயல் வரும்பாங்க, ஆனால் இது என்ன புது விதமான வியாதியா இருக்கு. தொட்டாலே வந்துருமாமே. ச்சே, எவ்வளோ ஜனங்க கஷ்டப்படுறாங்க பாவம். கடவுளே, நமக்கு மட்டும் ஏதாவது கஷ்டம்னா தாங்கிக்கலாம். ஆனால் ஊருக்கே கஷ்டமாக இருக்கேன் மாமா. எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கு. அதான் சொல்கிறேன், இப்போ எல்லாரும் சேர்ந்து வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதையும் எதிர்கொள்ளணும். அண்ணன்ட்ட நான் பேசுகிறேன். இந்த மாதிரி சரக்கெல்லாம் கொடுக்கறத பற்றி நானே பேசுகிறேன். ஊரில் நம்மளை நம்பி இருக்கிறவங்க கஷ்டப்பட வேணாம், கஷ்டப்படவும் கூடாது. அதே மாதிரி நமக்கு பெரிய நஷ்டமும் வந்துடாது. சரக்கு வந்துக்கிட்டே இருந்து சரக்கு மட்டும் வாங்கி வச்சு அடிக்கிக்கிட்டே விற்கலைன்னா சரக்கெல்லாம் வீணாக போயிடும். வாங்கினவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, வந்ததை விற்க முடியாதுன்னு நிறைய சிக்கலில் மாட்டிக்கும். பேசு, நானும் பேசுகிறேன். ஒரே நாளில் எம்புட்டு யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னும் எத்தனை நாள்னு வேற தெரியல. நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமோ. கையில் பணம் என்ன வச்சிருக்கீங்களா? அண்ணன் வந்துரும்ல, வேற எதுவும் கஷ்டம் இருக்காதுல்லண்ணே? டேய், அதெல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் உனக்கெல்லாம் தெரியுற மாதிரி வராது. பார்த்துக்கலாம். மாப்பிள்ள, இந்த மாதிரி நேரத்தில் நான் வேற இங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு சுமையா இருக்கேனே. என்ன மாமா, நீங்கள் எங்களுக்கு சுமையா? நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குன்னு தெரியுமா? பேசாமல் இருங்க மாமா. என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் போகும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நினைச்சு சமாளிக்க வேண்டியதான். அண்ணன் கிட்ட பேசலாம். அண்ணன் தான் இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லும். ஏங்கங்க, ம், இருக்கட்டும் வைங்க. அட பரவாயில்ல விடு. ஏங்க, இருக்கட்டும் வைங்க. அதை கொடுங்களேன். இப்படி எல்லாம் மடிக்க கூடாது. இத இப்படி வச்சு இப்படி மடிச்சு. ஆ, ஏ இ- அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே பாரு, ஐயோ, இப்படி எடுத்து அப்படி இல்லைங்க. இங்க கொடுங்க. எப்படின்னா இந்தா இத அவ்வளோ. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் 2 பேரும் துணியை மடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? டேய் ஏன்டா? நீங்க மடிக்கிறதும் அவங்க கலைக்கிறதும், அவங்க மடிக்கிறத நீங்க கலைக்கிறதும் ரொம்ப கொடுமையாவல போயிட்டு இருக்கு. டேய், நிறைய துணி இருக்குல்லடா. என்ன, இந்த 4 துணி தான் நிறைய துணியா? மொத்தமா 8 துணி தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இதை 40 நிமிஷம் மடிச்சிட்டு இருக்கீங்க. தெரியும், போடா. அண்ணன் நீ இல்லாதது உங்க 2 பேத்துக்கும் கொழுப்பா போச்சுல. அண்ணன் நீ இருந்தா இப்படி பண்ணியிருக்க முடியுமா? ஏன் அண்ணன் துணி மடிச்சா திட்டுமா? நீங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணியிருக்க முடியாதுல. டேய், இதுக்கு பேர் ரொமான்ஸாடா? இல்லையா? ஏங்க நீங்க வர எப்படா நீங்க இப்படி வீட்ல இருப்பீங்கன்னு எத்தனை நாள் நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஏன்னா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்லயே இருந்ததில்ல. எப்ப பார்த்தாலும் கடை கடைன்னு ஓடிடுவிய. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கொஞ்ச நேரம் தான் இருப்பிய. அப்பையும் தூக்கம். அதுக்கு அடுத்த நாள் கடை.
ராத்திரி மட்டும்தான் உங்களை பார்த்துருக்கேன். இப்போ நீங்க பகல்லையும் வீட்டில் இருக்கிறது புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு தான் உட்காந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே புதுசாக இருக்கு. நானும் வீட்டில் இப்படிலாம் இருந்ததே இல்லை பாரு. அது நான் பேப்பரில் படித்தேன். இந்த மாதிரி தான் கடையெல்லாம் அடித்து வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டிலே இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்து நிறைய பேர் பிச்சுக்கிட்டு போயிடுறாங்களாமே. அப்படியா நீ? வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எதையாவது சொல்லிக்கிட்டு. நல்லா தான் இருக்குல்ல இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு. என்ன அண்ணனும் அண்ணியும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் அப்படியே வீட்டில் உட்காந்து பேசி சிரிச்சு பகலில் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது.